கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமியை காணவில்லை என மே 22ஆம் தேதி அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து தீவிர தேடுதல் பணி நடந்து வந்த நிலையில் சிறுமியின் வீட்டுக்கு அருகே உள்ள குளக்கரையில் சிறுமி சடலமாக கிடந்தார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சூலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிறுமியின் உறவினரும் ஊர் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுமியை இருவர் பைக்கில் வைத்து அழைத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் கார்த்திக், மோகன்ராஜ் என்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். கார்த்திக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார் விஜய். இப்போது அவரது ஆட்சியிலும் அதே நிலை நீடிப்பதாக எதிர்க்கட்சியினர் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இதுகுறித்து வெளியிட்ட ட்வீட் பதிவில், இந்த கொலை சம்பவத்துக்கு உண்மையான நீதி வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒலிக்கிறது. இந்த மிருகத்தனமான செயலை செய்த உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், ரவுடிகள் தாக்குதல், ஆளுங்கட்சியினரின் அத்துமீறிய அராஜகம், தற்போது கோவை சிறுமி கடத்தி கொலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெரிய நிகழ்வுகள் செய்திகளாக வந்து கொண்டே இருப்பது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இனி ஒரு சம்பவம் இதுபோல் நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவத்தை முதல்வர் தர வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இந்த அரசு இத்தகைய கொடூர சம்பவங்களை தடுக்க தவறியது வேதனைக்குரியது. சிறுமி காணாமல் போன சில மணி நேரத்திலேயே புகார் அளிக்கப்பட்டிருந்த போதிலும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படாதது சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக திறனில் உள்ள குறைபாடுகளை வெளிக்காட்டுகிறது. இந்த அரசு பெண்கள் பாதுகாப்பு குறித்து வெறும் விளம்பர நடவடிக்கைகளில் மட்டுமல்லாமல் நிலையான மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவதிலும் தீவிரம் காட்ட வேண்டும். வெறும் ரீல்ஸ் அரசாக அல்லாமல் ரியல் அரசாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிறுமியின் கொலைக்கு அதிர்ச்சி தெரிவித்துள்ள இயக்குநர் ப. ரஞ்சித், பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பில் தாவேக அரசு துரிதமாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியிருப்பதாவது, கடந்த தேர்தலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் முக்கிய பேசுபொருளானது. அவை ஆட்சி மாற்றத்தில் சரி செய்யப்படும் என்கிற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டது. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 வாரங்களே ஆகியிருந்தாலும் இத்தகைய குற்றங்களுக்கு முன்னே அதை ஒரு காரணமாக இனி ஒருபோதும் முன்வைக்க முடியாது. குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட வேண்டும். சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இதை எல்லா விதங்களிலும் அணுகி அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடூரம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் முதல்வர் விஜய். முதல்வர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகள் மூலம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தங்கள் உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மற்றொரு புறம் திருச்சியில் நர்சிங் படித்து வந்த மாணவி அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட கவனக்குறைவான சிகிச்சையால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி சக நர்சிங் மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்த மகாத்மா காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனையில் நர்சிங் படித்து வந்த அந்த மாணவிக்கு அதே மருத்துவமனையில் காது, மூக்கு, தொண்டை பிரிவு சார்ந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அப்போது அளவுக்கு அதிகமாக மயக்க மருந்து கொடுத்ததே மாணவியின் உயிரிழப்புக்கு காரணம் என அதே கல்லூரியில் நர்சிங் படித்து வரும் சக மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், துணை சபாநாயகர் ரவிசங்கர், திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன்,
மருத்துவமனை முதல்வர் குமரவேல் மற்றும் காவல்துறை மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.